பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியா இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க, எத்தவனே அவனுக்கு கோட்டானால தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தம் வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருவாக்க வேண்டியிருக்குதுன்னு நீ வந்து உறிஞ்சுக்கணும், நீ வந்து புரிஞ்சுக்கணும். உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன், எங்களுக்கான வேண்டுதலை பற்றி பேசுறேன், எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம். அதனால எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு, நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு நீ என்ன சொல்றேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பீட்டுங்க, நீ ஒரு ஆளு, அவன் சொல்லிதான் நீ எழுதுற. ஏய், நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகளோட திருப்பி திருப்பி சொல்றேன். அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், ஐயத்திசாச பண்டிதர், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்ட கிரியேட் பண்ணவரு, நரேஷனை கிரியேட் பண்ணவரீங்க. அதுக்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரத்தமலை சீனிவாசன், மீனம்மாள், MC ராஜா நீதி கட்சியில இருந்தாரு, சேர்ந்தாரு, அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்சு வெளியே வந்தாரு, நீதி கட்சி விட்டு வெளியே வந்தாரு. எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும், நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ எனக்கு வேலை கொடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில் இருக்கு, என் பவர் அது. ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வந்து நிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன். ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்கள் பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யாரு கூட்டு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிறேன். பாரு, அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் வந்து பிரிச்சிருமா? நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக, இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின ஐயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதலாம், அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா எழுதுது. உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது. அதிகாரத்துக்கு எதிராக திரைப்படங்களே நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறார்கள். நாங்கள் 10 லட்சம் தலித்துகளை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல. அண்ணல் அம்பேத்கர் 10 லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தலை பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபாசாஹேப் அம்பேத்கர். எங்க அம்பேத்கர் ஐயாவுடைய வழியில, எங்களுடைய வழியில
நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் போராடுவோம். உங்களை எந்த காலத்திலையும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோத்தியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை திட்டம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உடனே வந்து திட்டம் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் வந்து மாச்சரில் இருக்கிறாரு. எவ்வளோ மோசமாக அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் படி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாமல் பயங்கரமாக வந்து மக்களை வந்து வன்முறை நாடாமல் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறோம். ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை வந்து திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க. இது எச்சரிக்கை தான். ஸோ காவல்துறையை நாங்க நம்புறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம். காவல்துறையுடைய விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம்.